விக்னேஷ் கிட்ட இப்போ ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. திமுகவும் அதிமுகவும் பண்றாங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா உதயநிதிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மோடியோட இருக்கிறது யாரு, பிரதமர் அவர்களோட இருக்கிறது யாருங்கிறதா மாத்தி மாத்தி காட்டுறாங்க. நான் பாரு இங்க என்ன காட்டுறேன், நான் கல்ல காட்டுறேன், நீ பல்ல காட்டுற, நான் அடுத்தது மோடி அவர்களோட இருக்கிறது நீங்க தான், மோடி அவர்களோட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கிறது நீங்க தான் அப்படின்னு மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் பேசிக்கிறாங்க. அப்ப இந்த மோடி எதிர்ப்பு அப்படின்னு காட்டினாதான் நமக்கு தமிழ்நாட்டில் வாக்குகள் வரும், எல்லாருடைய வாக்குகளும் கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கா இந்த திராவிட கட்சிகளுக்கு? மோடி எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் இவங்க வாக்குகளை வாங்க முடியும்னு நம்புறாங்களா? மேடம், தமிழ் சினிமால ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டினியூஸா ஒரு 10 பேய் படம் வரும். ஒரு காமெடி படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டினியூஸா 10 காமெடி படம் வரும். அந்த மாதிரி 2019 எலெக்ஷன்ல ஆன்டி மோடி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திமுக முழுமையா ஸ்வீப் பண்ணுச்சு. அதே ஸ்டாண்ட அடுத்த தேர்தலுக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா அவங்களுக்கு வெற்றி கொடுத்த ஒரு ஃபார்முலா. அது எந்த ஃபார்முலா தங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு அதை மாத்துறதுக்கு எந்த கட்சியும் உடனடியாக அடுத்த தேர்தலிலேயே ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த வெற்றி ஃபார்முலாவை தொடர வேண்டும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஒரு திராவிட கட்சியான திமுகவுக்கு ஒரு வெற்றி ஃபார்முலா கிடைத்து விட்டால் அதையே நாங்களும் கையில் எடுக்கிறோம். ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் அதிமுக நம்புகிறது, பிஜேபியை கழட்டி விட்டா நம்ம வாக்கு வங்கி நம்மளுக்கு அதிகமாயிடும், பிஜேபியால தான் நம்மளுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சது, அதனாலதான் எதிர்கட்சியாக வந்தோம்ட்டு எடப்பாடியும் நம்புகிறார். அதனால அதே ஃபார்முலாவை எடுத்துக்க விரும்புறாரு. பட் நான் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் கரீம் சார் அவர் பேசும் போது கூட சொன்னாரு, பாஜக வெளியே போன உடனே அதிமுகவின் வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் ஃபேக்சுவலா நம்ம பேசலாம். ஏன்னா 2021ல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து சட்டசபை தேர்தலை சந்தித்தது. அதுல அதிமுக 33% வாக்குகள் வாங்கியது. ஒரே வருஷம் கழிச்சு, எக்ஸாக்டா 1 இயர் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அதுல அதிமுகவோட வாக்கு சதவீதம், நான் அடிச்சு விடலங்க, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கிறது, அதிமுகவின் வாக்கு சதவீதம் 25% குறைகிறது. ஆனால் அதே சமயம் பாஜகவின் வாக்கு சதவீதம்ன்றது ஆவரேஜா 5.5 இருந்து 7% வரைக்கும் இருக்கு. 25 + 7 நீங்களே ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, அதே 32-33ல தான் நிக்குது. சோ பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போனது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பாக. இது உள்ளாட்சி தேர்தலை வச்சு நம்ம எடை போற்ற முடியுமா? இது சட்டப்பேரவை தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் மாறும், களம் மாறும். பாஜக தனிச்சு நின்னா கூட அவங்களுக்கு எந்த இடத்துல ஒவ்வொரு பலமா இருக்கிறாங்களோ அங்க மட்டும் நின்று அவங்க வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டையும் எப்படி சேர்த்து பாப்பீங்க? அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். உள்ளாட்சி தேர்தலையும் சட்டசபையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னா பாராளுமன்ற தேர்தலையும் சட்டசபை தேர்தலையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாதா? ஆனால் 25% 7% பாஜக வாங்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் அங்கங்கே கணிசமான இடங்களில் பாஜக வலுப்பெற்றிருக்கிறது. இப்ப உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பிளேசஸ் மீண்டும் கன்சாலிடேட் பண்ணி அந்த பேஸை இன்னும் அடுத்தடுத்த தொகுதிகளுக்கும் வளர்க்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட பாஜக வருது. ஆனால் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இப்ப நீங்க சொன்னீங்களோ அந்த 5% வாக்குல இருந்து 7% வாக்கு வரைக்கும் அதிமுகவிடம் இருந்துதான் அந்த வாக்குகளை வாங்கியது அப்படின்றது பாஜக நம்புது. பிளஸ் எக்ஸ்ட்ராவா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளாக இருக்கக்கூடிய திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்குமானால் அந்த ஓட்டுகளையும் டேப் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வலுவாக இருக்கிறார்களோ அங்கங்கே டேப் பண்ணணும் அப்படின்ட்டு பாஜக நினைக்குது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவின் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டை போடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. அதனால 2021 எலெக்ஷன்லயே யார் யாருக்கு உதவினார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாஜக 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய அப்ப இருந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு 20 தொகுதியில நின்று 4 எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் ஹெல்ப்பா தான் இருந்திருக்கு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு. பாஜகவுடைய அந்த 5% ஓட்டுகளும் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆனதாலதான் ஜெயலலிதா அச்சீவ் பண்ண முடியாத அந்த 66 சீட்டு அப்படின்றத எடப்பாடி அவர்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு. சோ இது ரெண்டு கட்சிக்குமே ஒரு லாஸ் தான். ஆனால் பாஜக நாங்கள் தனியாக தைரியமாக இறங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடி அவர்களுக்கு ப்ரோ மோடி ஓட்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணணும். இதுக்கும் ஆன்டி மோடி ஓட்டு தான் எங்களுடைய கோர் ஓட்டா இருக்குது இந்த 2 எலெக்ஷன்ல அப்படின்னு திராவிட கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தத்தை, அந்த ஒரு பாலிசியை உடைச்சி அங்க ஒரு புது நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்ட்டு பாஜக நினைக்குது. சரி, இப்போ வார்த்தை போரும் அதிகமா இருக்குது. இதெல்லாம் எப்படி வாக்குகளா மாறும்? அண்ணாமலை அவர்கள் சீமான பார்த்து பேசுறதும் சரி, ஒத்தைக்கு ஒத்த வரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போர்லாம் அதிகமா இருக்கு. இப்போ பார்த்தா அண்ணாமலை அவர்கள் கமல்ஹாசனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கணும், மனநல காப்பகத்தில் செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாஜகவுக்கு எப்படி ஒரு பலத்தை கொடுக்கும்? இல்ல மேடம், பொதுவாகவே இந்த அரசியல்ல இந்த தேர்தல் நெருங்க நெருங்க தடித்த வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்றாங்க. அது தவறான விஷயம்.
கமலஹாசன் அவர்கள் ஆதரிக்கும் உதயநிதி ஆகட்டும், அவர் வந்து ஒரு ஆட்டு புழுக்கைக்கு சமம் அப்படின்னு சொன்னதாகட்டும், இல்ல அதே உதயநிதி சசிகலா எடப்பாடியை ஒப்பிட்டு அந்த ஒரு கேவலமான கருத்துக்களை வைத்ததாகட்டும், கமலஹாசன் அவர்களே இதுக்கு முன்னாடி தேர்தலில் வந்து அதே பிரச்சாரத்தோட சூட்டோட சூடா ஹிந்து தீவிரவாதி கோட்சே அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த மாதிரி தடித்த வார்த்தைகளை உபயோகிப்பது அனைத்து கட்சியினரும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் குறிப்பாக நீங்க கமலஹாசன் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னதால நான் சொல்ல வேண்டியிருக்குது. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு ஒரு ஹார்ஷான வேர்டு அண்ணாமலை அவர்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் கமலஹாசன் என்ன சொன்னார் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்குது. ஆர்எஸ்எஸ் மாதிரி அது நாக்பூரை வந்து நாங்க ஹெட் குவார்டர்ஸா பிஜேபி மாத்திரும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாரு. இதுவரைக்கும் நாக்பூருக்கு ஹெட் குவார்டர்ஸ் மாத்த போவதாக பிஜேபியும் எந்த இடத்திலும் சொன்னதில்லை. அப்படி ஒரு கோரிக்கை வைப்பதாக ஆர்எஸ்எஸும் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரியல. இப்ப வந்து பாஜக வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு லாஜிக்கான பாயிண்ட். ஏன்னா பிஜேபி அது அந்த ஸ்டாண்ட்ல நிக்குது. ஆனா இந்த மாதிரி கேபிட்டலை மாத்த போகும் அப்படின்னு சொல்றது வந்து அவர்கள் கட்சி நடத்தக்கூடிய அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி செய்திகள் பதிவிட்டா பரவாயில்ல. ஐ எம் ஆக்டர் அமாங் த இன்டெலெக்சுவல் அமாங் த ஆக்டர் அப்படின்னு அவரே சொல்லிக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களே இப்படி ஒரு பொத்தம்பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அது நிச்சயமாக சார்ந்த கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஆனால் தடுத்த வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத ஒரு அரசியல் விமர்சகராக என்னுடைய பார்வை.